நார்த் இந்தியன் ஸ்டைல் தஹி பிந்தி, அதாவது தயிர் வெண்டைக்காய் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வள்ள வள்ள கொல கொலன்னு இருக்கிற இந்த வெண்டைக்காவை இவ்வளோ டேஸ்ட்டாக கூட சமைக்க முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபிக்கு நல்ல பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெண்டைக்காவையே நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே எல்லா வெண்டைக்காவையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்து வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போய் கோல்டன் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கிறிஸ்பி ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே எண்ணெயில கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயம், பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 5-6 பல் பூண்டையும் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதுலயும் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். சேர்த்திருக்க மசாலா நல்லா வதங்கி பச்சை வாடை போட்டும் அதுக்குள்ள ஒரு பவுல்ல 5 டேபிள் ஸ்பூன் தயிர் கூடவே 2 பச்சை மிளகாவை கசக்கி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மசாலாவோட இந்த தயிரையும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியில தூவி எடுத்தா செம்ம கிரீமி அண்ட் டேங்கியான தஹி பிந்தி தயார். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரூஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.